சொல்லுங்க. எதிர்க்கட்சி மாண்பு பேரவைத் தலைவர்களே, பார்வையற்றோர் 2 நாட்களாக அவருடைய கோரிக்கை 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பார்வையற்றோருடைய அந்த போராட்டத்தை பற்றி இங்கே எடுத்து கூறினார்கள். அவர்கள் இந்த ஆசிரியர் பணிக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான போராட்டம் கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வருகிறது. அதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் அந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு ஆதரவு அந்த தொடர்ச்சியாக நம்முடைய கவனத்தில் இருந்து வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆசிரியர் நியமனம் என்பது தேர்வின்றி பண்ணுவது ஒரு சாத்தியக்கூறு இல்லாத நிலை இருந்த போதிலும் இந்த அரசு அவர்களின் நலனுக்காக பல்வேறு உதவிகளையும் செய்து வருகிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பார்வை திறன் கொண்ட மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தப்பட்டு 22,300 மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதுபோல் மாற்றுத்திறனாளி நலத்துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்வசம் வைத்து கொண்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு ஆண்டுதோறும் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. 2019-20ஆம் ஆண்டில் 667 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த நிதியாண்டில் 2023-24 அந்த நிதியாண்டில் 1106 கோடியாக அதிகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 541 கோடி ரூபாய் கூடுதலாக இத்துறைக்கு அவர்களின் நலனுக்காக மாற்றுத்திறன் நலனுக்காக கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. அதுபோல் 7,43,381 நபர்களுக்கு கடும் ஊனமுற்றோர், பார்வை திறனுண்டோர் மற்றும் வருவாய்த்துறை மூலம் பயனடையும் மாற்றுத்திறன் அத்துணை பேர்களுக்கும் 500 ரூபா கூடுதலாக மாதாந்திர பராமரிப்பு தொகை உயர்த்தி வழங்கப்பட்டது. அதுபோல் மாற்றுத்திறனாளி நல வாரியத்துக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5,5 கோடி ரூபாய் இன்று வரை இந்த 33 மாதங்களுக்கு கூடுதலாக அவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். அத்துணை உதவிகளும் 2 மடங்காக்கப்பட்டுள்ளது. அவருடைய விபத்து நிவாரணமோ, மருத்துவ உதவித்தொகையோ, ஈமச்சடங்கு உதவி, கல்வி உதவித்தொகை என்று அத்துணை உதவித்தொகைகளும் 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் நம்முடைய மாணவர்கள், பார்வை மாற்றுத்திறன் உள்ள மாணவர்கள் 1000 நபர்களுக்கு நவீன வாசிக்கும் கருவி 14,000 ரூபாய் தலா 14,000 மதிப்பீட்டில் வழங்கும் அந்த திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அவர்களுக்கு பார்வை மாற்றுத்திறன் மாணவர்களின் நலனுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல் இல்லங்கள் மற்றும் சிறப்பு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உணவீட்டு செலவனம் 900 ரூபாயிலிருந்து இப்பொழுது 1,200ஆக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார்கள். அதுபோல் ஆவின் பாலகம் அமைத்திடவும் உள்ளாட்சி மண்டலுடைய வணிக வளங்களில் 5% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்காக இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக வறுமை கோட்டு கீழ் உள்ள அத்துணை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சிறப்பு ஒரு உத்தரவு நம்முடைய முதலமைச்சர்கள் வழங்கியக்கேற்ப இதுவரைக்கும் 2,751 பேருக்கு பட்டா வழங்கியிருக்கு. அந்த பணி தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல் குடியிருப்புகளிலும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமும் நம்முடைய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அவர்கள் குடியிருப்பிலும் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அது இதுவரைக்கும் 1,614 மாற்றுத்திறனாளி பயனடைந்துள்ளார்கள். இவ்வாறு மாற்றுத்திறனாளியின் வாழ்விலே ஏற்றம் காண செய்ய வேண்டும், அவர்களை கை தூக்கி விட வேண்டும், அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தினான அந்த கோரிக்கையிலும் இந்த அரசு பரிசீலிக்கும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.